தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், எண்ணிக்கையை பார்த்திருப்பீங்க, யாரோட கை ஓங்கி இருக்கு உங்களோட பார்வை? நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரம் தான் ஓங்கி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட கடந்த சில தினங்களாக தொடர்ந்து ஒரு விமர்சனம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கப்பட்டு வந்தது. அதாவது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்பது திமுகவினுடைய முன்னெடுப்பாக இருந்தது. அதை உறுதி செய்வது போலவே சற்றேறக்குறைய டெல்லிக்கு மீண்டும் மீண்டும் கிட்டத்தட்ட 3 முறை சென்று வந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலில் அவர் சென்றார், அவருக்கு பின்பு டிடிவி தினகரன் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று வரிசையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதான அங்கமாக இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் எல்லாம் சென்று வந்தார்கள். அதை மையப்படுத்தி தான் தொடர்ந்து ஒரு எதிர்மறை விமர்சனம் சொல்லப்பட்டு வந்தது. இந்த சூழல்ல தான் இன்னைக்கு மிக முக்கியமான 2 சம்பவங்களை நாம் பொருத்தி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்திற்குள் பியூஷ் கோயல் அவர்களும் உள்ளே வந்திருக்கிறார். கூட்டணி கட்சியினுடைய தோழர்களும் அங்கு வைத்துதான் இந்த முடிவை அறிவிக்கிறாங்க, யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்று பேசுறாங்க. அதில் ஒன்று மிக முக்கியமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கரம் ஓங்கி இருக்குங்கிறத காட்டுது. அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானம், கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை, இடம்பெறக்கூடிய கட்சிகளையும் நாங்கள் தான் முடிவெடுப்போம், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக அலுவலகத்துல. அலுவலகத்துக்குள்ள நுழைந்தது மட்டும் போதுமா? தற்போது பாஜகவோட 27 தொகுதிகள், அமமுகவோட 11, 38 பிளஸ் சிறிய கட்சிகளும் தாமரை சின்னத்துல நிக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு அதிமுகவுக்கு ஒரு நல்ல செய்தி இல்ல அப்படின்னு துரைக்கருணா சொல்றாரு. அதுலதான் மிக முக்கியமான நான் ஒரு கோணம் சொல்ல வரேன். அதுல பாஜகவுக்கு 27 இடங்கள். நீங்க ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து நீங்க அந்த கூட்டணிக்கு சிறிய கட்சிகள் யார் சின்னத்துல நிக்க போறாங்க என்பது அது ரெண்டாவது சொல்றேன். மிக மிக முக்கியமா நீங்க கிட்டத்தட்ட பாஜகவுக்கு 27 தொகுதிகள் என்பதிலேயே அதிமுகவுடைய கரம் ஓங்கி இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன் இதை குறிப்பிடுறேன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கிய தொகுதிகளோட எண்ணிக்கை 28. கடைசியாக காங்கிரஸ் தனித்து நின்று காட்டிய ஓட்டு சதவீதம் என்பது நமக்கு 2014 தேர்தல் முடிவுகள் தான். காங்கிரஸ் எங்கேயும் ஜெயிக்கல. அதற்கு பின்பு 2024 திமுக கூட்டணியில அவர்கள் கணிசமான பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். திமுக கூட்டணி அது அணி, மதசார்பற்ற அணி. மதசார்பற்ற அணி என்கிற ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பினால் உருவான வெற்றி. பட் பாஜக 2024 தேர்தல்ல திமுகவும் இல்ல, அண்ணா திமுகவும் இல்ல, அப்படியான ஒரு அணியை அமைச்சே ஒரு 18% ஓட்டு எடுத்தாங்க. அதுல ரொம்ப குறிப்பா பாஜக மட்டும் ஒரு 11% எடுத்தாங்க. அப்ப 11% ஓட்டு வைத்திருக்கக்கூடிய பாஜகவை காங்கிரஸ் வாங்கிய தொகுதிகளோட எண்ணிக்கையோட ஒரு இடம் குறைவாக சம்மதிக்க வைத்திருக்கிறார். நீங்க அது 2வது கூட்டணி கட்சிகள்ல சின்ன கட்சிகளுக்கு எந்த சின்னம் என்பது 2வது விஷயம். பட் இதுல முதல் இதிலேயே பாஜக எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது நேரடியாக தொடர்ந்து பேசலாம் சுவாமிநாதன்.